பூனை இல்லாத ஊர் யாருக்கு சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ, எலிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு ஊரை வந்து எலிங்க தேடிட்டே இருந்துச்சான். எங்கேயாச்சும் பூனை இல்லாத ஊர் இருக்குமா, அந்த ஊரில் போய் நம்ம சந்தோஷமாக வாழ மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்த நேரத்தில் நளினப்பட்டின்ற ஒரு ஊரில் பூனைங்களே இல்லைன்ற செய்தி வந்து நிறைய நாட்டில் இருக்க எலிங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற 2 எலிங்களுக்கும் தெரிய வந்துச்சு. அந்த எலிங்களோட பேர் வந்து ஒரு எலியோட பேர் குலி, இன்னொரு எலிய பேர் மாலி. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த எலிங்க விமானம் மூலமாக இந்த ஊருக்கு வந்தாங்களாம். இந்த ஊரோட பேர் நளினப்பட்டி. இந்த ஊருக்கு வந்தோடனே அந்த ஊரோட தலைவர் எலி எல்லாமே சேர்ந்து இந்த 2 விருந்தாளி எலிங்களுக்கும் நல்லா விருந்துகள் எல்லாமே தடபுடலாக செஞ்சு கொடுத்தாங்களாம். செஞ்சு கொடுத்துட்டு ராத்திரி வந்து தங்குறதுக்காக ஒரு பெரிய பாழடைஞ்ச கோட்டையில் தான் அந்த எலிங்கெல்லாம் இருந்துச்சு. அந்த கோட்டையில் இவங்களுக்கும் படுக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நேரத்தில் அந்த எலிங்க கேட்டுச்சான், ஆமாம் இந்த ஊரில் பூனையே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த எலிங்க எல்லாம் சொல்லிச்சான், வேணா நீங்கள் போய் சுற்றி பாருங்கள், சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த ஊரில் பூனை இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இந்த எலிங்க வந்து சொல்லிச்சான், சரி இன்னைக்கு ராத்திரியே நாங்கள் போய் சுற்றி பார்க்குறோம், சுற்றி பார்த்துட்டு வந்து நாங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரோம், பூனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிச்சான். ராத்திரி தெருவா போய் சுற்றிச்சான் அந்த எலிங்க 2. தெருவா போச்சுதான், சந்தா போச்சுதான், குண்டு குழி எல்லாத்துலேயுமே தேடி பார்த்தப்போ ஒரு பூனை கூட இல்லையா. அப்போ வந்து எலிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, ஆஹா இந்த ஊரில் பூனையே இல்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் இந்த எலிங்கெல்லாம் சொல்லிச்சான், அந்த மலை கோயிலுக்கு மட்டும் போயிடாதீங்க, அங்கே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த எலிங்களுக்கு ஒரே சந்தேகமாக போச்சான். ஏன் இந்த மலை கோயிலுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினச்சி இந்த குலியும் மாலையும் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அன்னைக்கு ராத்திரியும் நேராக போய் அந்த பாலடைஞ்ச கோட்டைக்குள்ளே படுத்து தூங்கிட்டாங்களாம். அப்படின்னு சொன்னாங்களாம், அடுத்த நாள் காலையில் நம்ம போய் அந்த மலை கோயிலில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும், அங்கே போகக்கூடாதுன்னு இந்த ஊரில் உள்ள எலிங்கெல்லாம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இந்த குலியும் மாலியும் நல்லா தூக்கமா காலையில் முழிச்சாங்களாம். முழிச்சு இவங்க எல்லாரும் நகர் வேட்டைக்கு போயிட்டு ராத்திரியெல்லாம் வேட்டைக்கு போயிட்டு வந்து பகலில் நல்லா தூக்கமாக தூங்கிட்டே இருந்தாங்களாம் அந்த ஊரில் உள்ள எலிங்க எல்லாம். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 குலியும் மாலியும் போய் அந்த மலைக்கோட்டையை நோக்கி போனாங்களாம். போய் எங்கே தேடியும் வாசலை கண்டே பிடிக்க முடியலையா. கொஞ்சம் தூரத்தில் வாசல் இருந்ததை மாலி பார்த்து வச்சான். அதோ பாரு அங்கே இருக்குது வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலுக்கு போகும்போது பக்கத்தில் மியாவ் மியாவுன்னு ரொம்ப சத்தமாக இருந்துச்சான். ஐயையோ எங்கேயோ பூனை சத்தம் கேட்குதுன்னு நினச்சிட்டு அந்த பக்கத்தில் இருந்த கதவோட வாசல் வழியாக எட்டி பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அந்த வாசலில் நிறைய கல்லை கொட்டி வச்சுருந்துச்சான். கொட்டி வச்சோடனே அந்த கல்லுக்கு மேலே ஏறி ஒரு சின்ன ஓட்டை வெளியே எட்டி பார்க்கும்போது அங்கே பெரிய பூனை கூட்டமே இருந்துச்சான். ஐயோ நிறைய பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பூனையோட தலைவர் பூனை குட்டிங்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு இப்படி தான் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறத அந்த எலிங்க பார்த்துருச்சான். நம்ம சத்தம் போடாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணுன்ட்டு குலியும் மாலியும் மெல்ல அந்த கல்லுலேருந்து தடுக்கி விழாமல் மெல்ல இறங்கி தன்னோட கோட்டைக்கு வந்து படுத்துருச்சான். படுத்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி எலியை பார்த்துச்சான். அந்த குட்டி எலிகிட்டே கேட்டாங்களாம், அந்த மலைக்கோட்டையில் ஏன் பூனை கூட்டங்களாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பூனைங்களெல்லாம் பற்றி இந்த எலிங்க கேட்ட உடனே அந்த குட்டி எலி சொல்லிச்சான், எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே என்கிட்ட எங்கள் அம்மா அப்பா சொல்லலைன்னு சொல்லிச்சான். திரும்ப அந்த குலியும் மாலையும் கேட்கவே அந்த பூனை வந்து என்ன எதுக்காக அங்கே அடைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்த இந்த குட்டி எலியும் சொல்ல ஆரம்பித்தான். அது வந்து ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் விளையாடிட்டே இருக்கும்போது நிறைய பூனை கூட்டம் வந்து எங்களை குறுக்கும் நெடுக்குமா மறித்து எங்களை பயமுறுத்துனாங்க, எங்களை சாப்பிட பார்த்தாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம், இந்த பூனை கூட்டத்தை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும்னு நினச்சி இந்த பூனைங்கக்கிட்ட நண்பனாக பழகி இந்த பூனைங்கக்கிட்ட சொன்னோம், நீங்கள் வந்து 1 மாதம் சாப்பிடாம ரொம்ப தவம் இருந்தீங்கன்னா உங்களால் பறக்க முடியும் ஈஸியாக, பறவைங்க மாதிரி பறந்து மேலே போகிற பறவைங்களை கூட உங்களால் பிடிச்சி சாப்பிட முடியும், எங்களையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பூனைங்களுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. ஆசை அதிகமானோடனே நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல இருந்து நீங்கள் தவம் பண்ணணும், அந்த 1 மாதம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். நேராக அந்த மலை கோயிலுக்குள்ளே போய் இவங்க வந்து தவம் இருக்க போனாங்க. அந்த நேரத்தில் கதவையும் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனால கதவை வந்து உள்தாப்பாக போட்டுக்கிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் எல்லோரும் போய் அந்த கதவோட வெளியே நிறைய கற்களை கொட்டி வச்சிட்டோம், அப்போ வந்து பூனையெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கொட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த குட்டி எலி. இதை தெரிஞ்சுக்கிட்ட குலியும் மாலையும் சொன்னாங்களாம், 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சே, இந்த பூனைங்கெல்லாம் பாவம் இல்லை, அதுவும் நம்மளை மாதிரி உள்ள ஒரு ஜீவனில் நீங்கள் இப்படி அநியாயமான முறையில் அடைச்சி வைக்கக்கூடாது, நாளைக்கு போய் நாங்கள் அதோட கதவை திறந்து விட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சா இந்த குலியும் மாலையும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சா இந்த குட்டி எலி. இதை கேட்கவே இல்லையா இவங்க 2 காலையிலே போய் அந்த கற்குவியல் எல்லாத்தையுமே ஒதுக்கி போட்டுட்டு இவங்க நேராக போய்
அந்த பூனைங்களும் திறந்து விட்டுட்டாங்களாம். இந்த எலியோட வாசனையும் அந்த பூனைங்களுக்கு நல்லா அதிகமாக அடிக்கவே இந்த பூனைங்களை வேகமாக வந்து எலியை துரத்திட்டே வந்துச்சான். ஐயையோ தெரியாமலா திறந்து விட்டுட்டோன்ட்டு வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சான். அந்த ஊரில் இருக்க எலிங்களை எல்லாமே இந்த பூனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஐயோ நம்ம தெரியாமலாம் இந்த கதவை திறந்து விட்டுட்டோம், நம்மளால நிறைய எலிங்க செத்து போகுதே அப்படின்னு சொல்லி இந்த குலியும் மாலையும் ரொம்ப குற்ற உணர்ச்சியிலே இருந்துச்சான். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த ஊரில் செடியன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பையனுக்கு வந்து செடி அளவில் தான் வளர்ந்துட்டு இருந்தான். அதனால அவனுக்கு பேர் வந்து செடியன் அப்படின்னு. அவனுக்கு வந்து பறவைங்களை போல் பறக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம மற்றவங்க மாதிரி சராசரி உயரம் கூட இல்லையே, நம்மளால் பறக்க முடியுமா அப்படின்னு வந்து செடியனுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சான். உடனே அவன் ஒரு சிட்டுக்குருவிகிட்ட போய் கேட்டானா, என்னால் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான், நான் உன்னை விட எவ்வளோ சின்னதாக இருக்கேன், என்னாலேயே பறக்க முடியாது, என்னை விட பெரியவனாக தானே நீ இருக்க, உன்னால் பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிட்டுக்குருவி. இது வந்து செடியனோட மனசில் ரொம்ப தன்னம்பிக்கையை ஏற்படுத்திச்சு. அப்படி சொன்னோடனே சிட்டுக்குருவி பறந்து போயிடுச்சு. உடனே செடியை நினச்சான், ஆமாம் நம்மளாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆற்று பக்கத்தில் வந்தானா செடியன். அங்கே வந்து நாரங்க எல்லாமே மீன்களை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். இதை பார்த்த செடியன் நினச்சானா, நம்ம நாரங்கக்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாரைக்கிட்ட போய் கேட்டானா, நாரையே எனக்கு வந்து உன்னோட ரெக்கையில் ஒன்று தர முடியுமா அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த நாரையும் எதுக்கு அப்படின்னு கேட்டுச்சான். நீ எனக்கு தாய், எனக்கு இந்த ஒரு உதவியும் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே சரி பரவாயில்ல, என்னோட இறக்கையிலேருந்து ஒரே ஒரு இறகை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அந்த இறக்கையும் அந்த நாரையும் கொடுத்துருச்சான். சந்தோஷத்தோடு வாங்கிட்டு தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு இது போல் வந்து பல நாரங்கக்கிட்ட வந்து இவன் வந்து இறகை எல்லாமே வாங்க தொடங்கினானான். வாங்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியில் போய் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்தானா. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து பூ கட்டிகிட்டே இருந்தாங்க. பூ கட்டிகிட்டு இருந்த பாட்டிக்கிட்ட போய் பாட்டி எனக்கு இந்த ரெக்கைகள் எல்லாமே சேர்த்து கட்டி ஒரு இறகு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டதும் அந்த பாட்டி கேட்டாங்களா, உனக்கு இது ஏது அப்படின்னு கேட்டோன்னா, நான் பல நாரங்கக்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உனக்கு கட்டி கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்டாங்களா அந்த பாட்டி. உடனே அவன் சொன்னானா, இது பறந்து போய் மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்க பூவை எல்லாமே உங்களுக்கு நான் பறித்து கொண்டு வந்து கொடுக்குறேன் பாட்டி அப்படின்னு சொன்னானா செடியன். பாட்டியும் இறகுகளை எல்லாமே வாங்கி கட்டி கொடுத்துட்டாங்களாம். உடனே செடியன் வந்து உடம்புல அதை கட்டிட்டு மலை உச்சிக்கு போனானா. அங்கேருந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் பறக்கவே முடியலை, தொப்புன்னு கீழே விழுந்துட்டே இருந்தான். உடனே அவன் நினச்சானா, பறவை இறக்குகளை எல்லாமே கட்டினா மட்டும் நம்மளால் பறந்துட முடியுமா, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும், ஆனால் நம்மளால் இப்படி பறக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட இறகுகளை எல்லாமே கழட்டி தூக்கி தூர எறிஞ்சானா. அந்த இறகு வந்து பறந்து போய் கீழே இருக்க ஆற்று தண்ணியில் விழுந்துச்சு. விழுந்ததும் அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு குளிச்சுட்டே இருந்தாலாம். அது சின்ன பொண்ணு இல்லை, ஒரு இளவரசி, ஒரு நாட்டோட இளவரசி. அவளோட காலில் வந்து அந்த ரெக்கைங்க சுற்றுனதும் இது யாரோட ரெக்கை, இவ்வளோ ரெக்கை வந்து யாருக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு மலை உச்சிக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னோட சேவகர்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த இளவரசி போனாலாம். அங்கே போய் பார்க்கும்போது இந்த செடியன் வந்து ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தானா. என்னால் பறக்கவே முடியலைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தோன்னு இந்த இளவரசி போய் கேட்டாலாம், என்ன ஆச்சு, எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டோன்னு அந்த இளவரசி கிட்ட இந்த பையன் சொன்னானா, இப்படி நான் பறக்க ஆசைப்பட்டேன், நாரங்கக்கிட்ட எல்லாம் இருந்து நான் ரெக்கை வாங்கினேன், ஆனால் என்னால் பறக்கவே முடியல அப்படின்னு சொன்னானா. சொன்ன உடனே இந்த இளவரசிக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுட்டே இருந்தாங்களா. அடே நீ மனுஷன், உன்னால் எப்படி பறக்க முடியும், பறவைங்களால தான் பறக்க முடியும், நம்மளால் பறக்க முடியாது, நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன், என் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அரண்மனையில் வந்து நகைச்சுவை மன்றத்தோட தலைவராக வந்து உன்னை நியமிக்க சொல்கிறேன் அப்பா கிட்ட சொல்லின்னு சொன்னோன்னு இவனால் சந்தோஷம் தாங்க முடியலையா. இதை கேட்டதுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அன்னையிலேருந்தே நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சானா செடியன். அவனுக்கு கிடைச்ச சம்பளத்தில் தனக்கு உதவி எல்லா பறவைங்களுக்கும் தானியங்களை வாங்கி கொடுத்துட்டு அவனும் சந்தோஷமாக இருந்தானோ. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சந்தோஷத்தோடே இருந்தாங்க. சில மக்கள் அவங்களோட கஷ்டங்கள்லேயே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த ஊரை பார்த்து ஒரு துறவி வந்தார். இந்த துறவியை பார்த்த உடனே கஷ்டப்படுற மக்கள்லாம் நினச்சாங்க, ஒரு நல்ல துறவி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட பேசினா நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும் போல் அப்படின்னு நினச்சாங்களாம். இந்த துறவியும் நிறைய சொற்பொழிவு, மாயாஜாலம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே மக்களுக்கு முன்னாடி காட்டிகிட்டே இருந்தார். மக்களும் அவரை பெருசாக நினச்சாங்க, ஒரு பெரிய துறவி வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அவரோட பேச்சில் எல்லாமே கவர்ந்து இழுத்தாங்க. அவரை உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அவரை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் கூட்டமாக வர தொடங்கினாங்க.
ஒவ்வொரு நாள் போக போக கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவருக்கு வர பரிசுகளும் காணிக்கை எல்லாமே கூடுதலாக வர தொடங்கின உடனே இந்த துறவிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இதை ரொம்ப ரசிக்க தொடங்கினார். ஒரு நேரமும் இவர் பசியாகவே இருக்க மாட்டார். ஏன்னா அந்த மக்கள் அவருக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடுகள், இனிப்புகள், பழங்கள் அப்படி எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்களாம். நிறைய காணிக்கையும் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த பணத்தை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னுட்டு ராத்திரியான அவரோட தலைக்கு அடியில் ஒரு துணியில் மடித்து வச்சுட்டு தூங்கிடுவாராம். இந்த துறவியை பற்றி செய்தி நகரம் முழுக்கும் பரவிட்டே இருந்துச்சு. இது தெனாலிராமனோட காதுக்கும் போச்சான். தெனாலிராமன் நினைச்சாரா, இது என்ன துறவி பெருசாக பேசுகிறாங்களே மக்கள், ஒருவேளை நல்லவராக இருப்பாரோ இல்லை ஒருவேளை கெட்டவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த துறவியை போய் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சாரான் தெனாலிராமன். சரி நம்ம போகலாம் அப்படின்னுட்டு அடுத்த நாள் காலையில் அவரும் இந்த மக்கள் போகிற கூட்டமாக சேர்ந்து பார்க்குறதுக்கு போனாராம். இந்த துறவி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு அவருக்கு தனியாக ஒரு மேடை போட்டு கொடுத்துருந்தாங்களா அந்த மரத்தடியில், அதில் உட்காந்துருந்துட்டு அவர் தவம் பண்ணுறது போலயே பாவம் காமிச்சிட்டே இருந்தாராம். திடீர்னு கண்ணை மூடிட்டு இருப்பார். சில நேரத்தில் கையை தூக்கிட்டு பக்தர்களுக்கு நான் அருள் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார். சில நேரத்தில் தடாரம் பண்ணுவார். தன்னோட ருத்ரோக்ஷத்தை கையில் வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் மக்களும் அவரோட பிரச்சனை எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. துறவியே நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கேன், துறவியே நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கேன், என்னோட கஷ்டத்தை தீருங்க, அதுக்கான ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக அவரும் சில அறிவுரை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு அவர் சொன்னார், சில மந்திரங்களையும் ஸ்லோகத்தையும் மட்டும் அவங்களுக்கு பதிலாக சொல்லிக்கிட்டே இருந்தார். தெனாலிராமனும் அந்த கிட்ட போய் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். அவர் எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லிகிட்டே இருக்காரு. இவர் ஒரு ஏமாத்துக்காரன் போல். அப்பாவி மக்கள் இவனோட தோற்றத்தை பார்த்து ஏமாந்துட்டுருக்காங்க, தந்திரக்காரே அப்படின்னு நினச்சாராம் தெனாலிராமன். அவனை எப்படியாச்சும் நம்ம மக்கள் முன்னாடி வெளிப்படுத்தணும், இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாராம் தெனாலிராமன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அந்த மரத்தடியிலே இவரும் யோசிச்சுட்டே இருந்தாராம். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நினச்சாராம், இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் நேராக போய் இந்த துறவிக்கு முன்னாடி போய் நின்று பணிஞ்சு வணங்கினாராம். அங்கேருந்து நகர்ந்திருந்தாராம் துறவி. அவர் நகர்ந்திருக்கும்போது அவரோட தாடியிலேருந்து ஒரு முடியை சட்டுன்னு பிடுங்கி இழுத்துட்டாராம் தெனாலிராமன். நான் சொர்க்கத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனும் சத்தம் போட்டாராம். கையில் ஒரு முடியை வச்சுருந்தோன்னா மக்கள்லாம் அவரே பார்த்துருந்தாங்க, இவர் யாரோட முடியை வச்சுருக்கிறாரு அப்படின்னு. உடனே தெனாலிராமன் சொன்னாராம், பாருங்கள் நான் வணக்கத்துக்குரிய அந்த துறவியோட ஒரு முடியை வச்சுருக்கேன். அவர் எல்லாத்தையுமே ஞானம் உள்ளவர். அவர்கிட்ட இருந்து ஒரு ஞாபக சின்னத்தை வச்சுருக்கவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாராம். சொன்ன உடனே மக்களும் ஆமாம் உண்மைதான், நீ இந்த துறவியோட முடிய வச்சுருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் நீ எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதனால் எங்களுக்கும் வேணும்னுட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஓடி போய் அவரோட முடியை பிடுங்கிறதுக்காக வேகமாக ஓடினாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த துறவி, ஐயோ நம்ம சிக்கிட்டோம் போலையே, நம்ம இங்கே நிற்கக்கூடாது, தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னுட்டு இந்த துறவியும் எப்படியாச்சும் நம்ம தப்பிடணுன்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடினாராம். ஓடினார் அந்த ஊரோட எல்லையை தாண்டியும் ஓடிக்கிட்டே இருந்தாராம். நிற்காமல் ஓடிட்டே இருந்தால் அவருக்கு பிறகு நாட்டில் யாருக்குமே அவரால் தொந்தரவு இல்லைன்னு தெரிஞ்ச இடத்த பார்த்து போய் நின்னாராம். அதுக்கப்புறம் தான் ராமன் சொன்னாராம், இப்படி யாரையும் நம்பி ஏமாறாதுங்க, இவர் ஏமாத்துக்காரன், யாரை நம்பி இப்படி ஏமாந்து போகிறாதுங்க, போலி பேர் வழிக்கிட்ட சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் அந்த திருடங்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டாராம். இவர் காப்பாற்றினோட மக்களும் அப்பா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய பண்ணைக்காரர் இருந்தார். அவரும் நிறைய பண்ணைகள்லாம் வச்சுருந்தார். தன்னோட பண்ணையில் ஆடு மாடு அப்படி எல்லா விலங்குகளையும் வச்சு வளர்த்துட்டா இருந்தார். அவர் இந்த பண்ணையில் இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நாயும் ரொம்ப பத்திரமா கவனமாக வளர்த்துட்டே இருந்தார். இந்த ஆடுங்க எல்லாமே மேய்ச்சலுக்கு போகிற இடத்துல இந்த நாயும் இந்த ஆடுங்களுக்கு காவலாக போய் இந்த ஆடுங்களெல்லாம் கவனமாக பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பண்ணைக்காரருக்கும் நாயினா ரொம்ப பிரியும். அதை அன்பாட்டு பார்த்துக்குவார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆடுங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாக வரும். ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு, நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் இந்த நாய்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போய் அந்த பண்ணைக்காரர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுங்க எல்லாமே போய் நேராக போய் இந்த பண்ணைக்காரர்கிட்ட போய் கேட்டுச்சான். ஐயா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியே இல்லை, எங்ககிட்ட ஏற்றத்தாழ்வு காட்டுறீங்க, நீங்கள் அந்த நாய்கிட்ட ஒரு மாதிரியும் எங்ககிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறீங்க, நாங்கள் நேராக போய் புல்லை மேய்ஞ்சிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பால் தரோம்,
அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கம்பளியும் தர்றோம். இருந்தும் நீங்கள் வந்து இந்த நாயை தான் பெருசாக நினைக்கிறீங்க. எங்களையும் நாயையும் நீங்கள் சரிசமமாக நடத்துகிறதே இல்லை. புல்லை நாங்கள் தேடி போகும்போது அந்த நாய்க்கு சாப்பாடை நீங்களே கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடுங்க எல்லாமே போய் கேட்டுச்சான். அதுக்கு உடனே அந்த நாயை சொல்லிச்சான், நான் வந்து உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை வந்து உங்களுக்காக காவலுக்கு இருக்கிறேன். நீங்கள் யாருமே கவனமாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்காக எல்லா மிருகங்கள்கிட்டருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் சுற்றி சுற்றி ஓடுறேன். நீங்கள் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னு இந்த நாய் ரொம்ப கவலைப்பட்டு சொன்னதும் இந்த ஆடுங்களுக்கு அப்போ தான் புரிச்சுதான், ஐயோ இந்த நாய் இல்லைன்னா நம்ம வந்து பாதுகாப்பாகவே இருக்க முடியாது. நம்ம குறிஞ்சி புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நாய் தான் நிமிர்ந்திருந்து நம்மளை எல்லாமே பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆடுங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுதான். சாந்துன்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர் வந்து தெனாலிராமனோட ரொம்ப நெருங்கின நண்பராக இருந்தார். ஒரு கிராமத்தில் தன்னோட சாவோட விளிம்பில் இருந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் தன்னோட 3 பசங்களையும் கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா நான் சீக்கிரம் இறந்துருவேன், நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட படுக்கைக்கு கீழே நீங்கள் தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பசங்கக்கிட்ட சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள்லேயே இறந்தும் போயிட்டாராம். அவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட அந்த பசங்கள்கிட்ட சொன்னதை அவங்க யோசித்து பார்த்துட்டு, நம்ம அப்பா நம்மக்கிட்ட சொன்னாங்களே தன்னோட படுக்கைக்கு கீழே தோண்டுங்க அப்படின்னு சொல்லி, அதனால நம்ம அப்பாவோட படுக்கைக்கு கீழே தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசி, சரி நம்ம தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி தோண்டவும் ஆரம்பித்தாங்களாம். தோண்டுறவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னன்னா அவங்க படுக்கைக்கு கீழே 3 பானை வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கி வச்சுருந்தாங்களாம் அவங்க அப்பா. அந்த 3 பானைக்கும் கீழேயும் ஒரு 10 தங்க காசை போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த பசங்க நினச்சாங்களாம், எதுக்காக நம்ம அப்பா இப்படி வச்சுருக்காங்க? பானையில் சகதியை வச்சுருக்குறாங்க, 2வது பானையில் வரட்டியை வச்சுருக்காங்க, 3வது பானையில் வைக்கோலை வச்சுட்டு கீழே வராகத்தையும் வச்சுருக்காங்களே, இது என்னன்னு நமக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அவங்க யோசித்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடைக்கலையா. அப்போ இந்த 3 பசங்களில் ஒருத்தன் சொன்னானா, நம்ம ராமன் மாமா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே இன்னொருத்தன் சொன்னான், அவர் ரொம்ப புத்திசாலி, அவர்கிட்ட போனால் தான் நமக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொன்னானா. உடனே எல்லாரும் சொன்னாங்களாம், அதுவும் சரிதான், நம்ம எல்லாரும் போய் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்களாம். அவங்க 3 பேரும் போய் தெனாலிராமனோட வீட்டையும் போய் சேர்ந்தாங்களாம். சேர்ந்துட்டு தெனாலிராமன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, மாமா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாமா, அப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்களா அந்த 3 பசங்களும். உடனே தெனாலிராமன் சொன்னாராம், எனக்கு எதுவுமே தெரியலையே, உங்கள் அப்பா என்கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னாராம். உடனே தெனாலிராமன் சொன்னாராம், உங்கள் அப்பாவை எனக்கு பல வருஷமாக தெரியும், அவர் வந்து புதிரிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், இதுவும் ஒரு புதிர் தான் அப்படின்னு எனக்கு தெரியுது, எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தாங்க, நான் யோசிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனும் சொன்னாராம். அவர் யோசிக்கிறதுக்கு டைமும் கொடுத்தாங்களா. அந்த பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பசங்க 3 நேராக போய் தெனாலிராமன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு மாமா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்களாம். திடீர்னு தெனாலிராமன் சொன்னாராம், கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாராம். உடனே இந்த பசங்க என்ன மாமா அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டதும், பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லி, பாருங்க 3 பானையை வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா உங்கள் அப்பா அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து 3மே உங்களை 3 வரையுமே சொல்லுது. மேலே உள்ள பானைக்கு வந்து மூத்தவன், அதில் வந்து சகதி இருக்கிறதுனால உங்கள் அப்பா அது வந்து வயல் தொடர்பான சொத்து எல்லாமே உனக்கு கொடுத்துருக்காங்க. 2வது உள்ளதில் இருக்கிறது வந்து சாணம், அது வந்து கால்நடையை குறிக்குது. இந்த 2வது பையனுக்கு இந்த கால்நடைகள் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க உங்கள் அப்பா. 3வது வந்து வைக்கோல், அது வந்து பொன்னிறத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தங்கம் எல்லாத்தையுமே இளைய மகனுக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தெனாலிராமன். அற்புதம், நீங்கள் வந்து புதிரை விடுவிச்சிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லி 2 இளைய பசங்களும் சொன்னாங்களாம். உடனே மூத்தவன் கேட்டானா, ஆனால் மாமா தங்க காசு எதுக்கு, அதை யாருக்காக வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடையே அந்த பையன் கேட்டானா. ஓ அதுவா, அது என்னோட கட்டணம், உன் அப்பா எதையுமே இலவசமாக வாங்குறதில்ல, என்னோட அறிவுரை உட்பட அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே பசங்க சிரிச்சுட்டே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காசை வந்து தெனாலிராமன்கிட்ட கொடுத்துட்டு, கடினமான இந்த புத்திரை வந்து தெனாலிராமன் மாமா அருமையாக விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே நடந்து போனாங்களாம். தெனாலிராமன் வந்து தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரால் தன்னோட வீட்டில் இருந்த செலவுகளை வந்து சமாளிக்கவே முடியலை. அவர் தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கு போதுமான அளவு நம்ம எப்படியாச்சும் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். அவர் நினச்சாரா, நல்ல மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு நம்ம பயணம் பண்ணி நம்ம குடும்பத்தை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் தெனாலிராமன்.
அவருக்கு வந்து அரசரான கிருஷ்ணதேவராயரை பற்றியும் அவரோட வளமான நாடான விஜயநகரத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தாராம் ஒரு காலத்தில். அப்போ நினச்சாரு தெனாலிராமன் நம்ம அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்களாம், அந்த ராஜா வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து கலைஞர்கள், படித்தவங்க, கவிதைகள் பாடுறவங்கள அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டுவார், அவர் ஒரு நல்ல தாராள குணம் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்ன உடனே தெனாலிராமனும் அந்த நாட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஊருக்கு போகிறதுக்காக தன்னோட பொருட்களை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி விஜயநகரத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டார். அவர் அரசரோட முன்னையும் போகிறதுக்கு ரெடியாக நிற்கும்போது எல்லாரும் அவங்க கூப்பிட்டாங்க. தெனாலிராமனை கூப்பிட்டதும் அவர் அரசருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, நாம் பாடலாமா, பாடுறதுக்கு அனுமதி கொடுங்க அரசரே அப்படின்னு சொல்லி கேட்டதும் அரசரும் நீ பாடலை பாடு, உனக்கு நான் அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே தெனாலிராமனும் தன்னோட பாட்டை பாடினதும் அதை கேட்ட அரசர் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவரை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. உன்னோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உனக்கு என்ன பரிசு வேணும் இளைஞனே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு கேட்டாராம் அரசர். அங்கே வந்து அழகான வேலைப்பாடோட செய்யப்பட்ட ஒரு சதுரங்க பலகை இருக்குல்ல மன்னா, அந்த பலகை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் அந்த பலகையை சுட்டி காட்டி கேட்டாங்க. அது உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி அரசர் வந்து ரொம்ப வியப்போட கேட்டார். இவன் ஏன் இதை கேட்குறான் அப்படின்னு நினச்சாங்களாம். இல்லை மன்னா, நீங்கள் எனக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு தானியமோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதை வந்து ரெட்டிப்பாக்கிட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டாங்க. என்ன அரிசியா, தங்கம் அல்லது வெள்ளி அப்படி எதுவுமே உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே தெனாலிராமன் இல்லை எனக்கு அது எதுவுமே வேணான்னு சொன்னதும் அரசர் வந்து ஆச்சரியமடைந்தார். இவன் ஏன் நெல்மணிகளை மட்டும் கேட்குறான், தங்கம் இல்லை வெள்ளி கேட்டாதானே அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சாராம். அது போதும் அப்படின்னு சொல்லி தலை வணங்கி தெனாலிராமன் சொன்ன உடனே அரசர் சொன்னார், அப்படியே ஆகட்டும், கொஞ்சம் அரிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கட்டளையிட்டாராம். அரிசியை கொண்டு வந்ததும் அளக்க தொடங்கினாங்க. முதல் கட்டத்தில் ஒரு தானியம், ரெண்டாவது கட்டத்தில் 2 தானியம், மூணாவது கட்டத்தில் 4, அப்படி வந்து எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போச்சான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட ஒரு கட்டத்திலோட எண்ணிக்கை 100, 1000, கோடி, லட்சம், லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருந்துச்சான். இது வந்து அரிசி வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தெனாலிராமனுக்கு தர வேண்டிய அரிசி வந்து முடியவே இல்லை. இதனால் அரசவையில் இடி விழுந்தது போல் ஒரு அமைதியாகவே இருந்தாங்களா எல்லாரும். அரசர் உட்பட அனைவரும் வந்து தானிய களஞ்சியத்தில் வந்து இன்னும் அரிசி வருவதை பார்த்துட்டே இருந்தாங்க. சீக்கிரத்தில் வந்து தானியமும் காலி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம் அரசர். கொஞ்ச நேரம் ஆனதும் அங்கிருந்த தானியமும் காலி ஆயிடுச்சு. தெனாலிராமன் ஒரு புன்னகையோட மன்னரோட முன்னே போய் பணிஞ்சு, ஐயா நான் அரசு தானிய களஞ்சியத்தை காலியாக்க விரும்பலை, நான் அரசவையில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன முடிவை வந்து சின்ன சின்ன அடிகள் வந்து மிகப்பெரிய முடிவை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் விரும்புகிறேன். நான் உங்களோட எளிய குடிமகன், நான் வந்து நீங்கள் வந்து உங்கள் நாடும் இந்த தானியத்தை போல் இன்னும் வளர்ந்து வளமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தெனாலிராமனும். அரசர் வந்து தெனாலிராமனோட பாடத்தை பார்த்து ரொம்ப கவரப்பட்டாராம். இந்த இளைஞனோட அறிவுத்திறன் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது, இவன் வந்து நல்ல எல்லாத்தையுமே புரிகிறது மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ராஜாவும் சந்தோஷப்பட்டார். தெனாலிராமனை புவன விஜயத்தோட ஒரு பகுதி ஆக்கிட்டார் இந்த அரசர். பின்னாளில் வந்து அஷ்டதிஜ்யங்கள் அப்புறம் 8 மேதைகளோட குழுவில் வந்து தெனாலிராமனை சேர்த்தாங்களாம் அந்த ராஜா. மக்கள் மத்தியில் வந்து தெனாலிராமன் ரொம்ப புகழ் பரவ வாழ்ந்துட்டு இருந்தார். தெனாலிராமன் வந்து தந்தை இல்லாமல் வளர்ந்தார். அவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால் அவர் வந்து தன்னோட படிப்பையும் கைவிட்டுட்டார். ஆனால் அவர் படிக்கலைனாலும் அவரோட வாழ்க்கையில் அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருந்தாரா தெனாலிராமன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து இவர் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இவர் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருந்தார். அதையும் நினச்சி அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். நம்ம பிள்ளை வளர்ந்தா என்ன பண்ணுவான், ரொம்ப குறும்புக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சாங்களாம் அவங்க அம்மா. ஒரு நாள் வந்து தெனாலிராமன் ஒரு விவேகம் உள்ள துறவியை பார்த்தாராம். அந்த துறவி வந்து அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. தினமும் நீ காளி தெய்வத்தை வணங்கு, உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். தெனாலிராமனும் இதை வேடிக்கை எடுத்துகிட்டு காளி கோயிலுக்கு போய் டெய்லி சாமி கும்பிட்டுட்டே இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் 1000 முறை வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் திடீர்னு காளி தெய்வம் 1000 தலைகளோட தெனாலிராமனுக்கு முன்னால் வந்தாங்களாம். தெனாலிராமனும் பயப்படாமல் சத்தமாக சிரிச்சானாம். அவரோட சிரிப்பை பார்த்ததும் குழம்பி போன காளி தெய்வம் வந்து ஏன் நீ சிரிக்கிற, எதுனாலும் நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்.
உடனே அவர் சொன்னாராம், தாயே எனக்கு வந்து சளி பிடிச்சினா ஒரு மூக்கில் தான் பிரச்சனை வரும், உங்களுக்கு வந்து 1000 மூக்கு இருக்கே, இந்த மூக்கில் சளி பிடிச்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து சமாளிக்கிறதுக்காக கடவுள் வெறும் 2 கையை தான் உங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டதும் காளி தெய்வத்துக்கு கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப சிரிப்பு வந்துருச்சான். உடனே காளி தெய்வம் சொன்னாங்களாம், நீ வந்து மக்களை சிரிக்க வைக்கிற திறமை வந்து உனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீ விகட கவியாவ வேடிக்கை கவிஞராக வருவ, ரொம்ப நீ புகழாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்களாம் காளி தெய்வம். நன்றி தாயே, அது ஒரு நல்ல பேர் தான், அதுக்கு அந்த பேரை வந்து நான் முன்னாடி இருந்து சொன்னாலும் விகடகவின்னு வரும், பின்னாடி இருந்து சொன்னாலும் விகடகவி வரும், ஆனால் அந்த பேர் வந்து எனக்கு எந்த ஒரு நன்மையும் தராது, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி காளி தெய்வத்துக்கிட்ட தெனாலிராமன் சொன்னானாம். உடனே தெய்வம் வந்து நல்லதான், உனக்கு நான் இன்னும் ஒரு வரம் தரேன், இதோ பாரு இந்த 2 கிண்ணத்தில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை நீ தேர்ந்தெடுக்கணும், இந்த 2 கிண்ணத்தில் இருக்கிறது ஒரு கிண்ணம் அறிவும் இன்னொரு கிண்ணம் செல்வம் அப்படின்னு சொன்னாங்களாம் காளி தெய்வம். உடனே தெனாலிராமன் சொன்னானா, இந்த 2ல் ஒன்று நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, சரி பரவாயில்ல 2 கிண்ணத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் அதை ஒருக்க ருசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானான் தெனாலிராமன். உடனே தெய்வமும் சொல்லிச்சான், சரி வேணா நீ ருசிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமன் நினச்சானா, டக்குன்னு நம்ம இதை குடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு 2 கிண்ணத்தில் இருந்ததும் படப்படன்னு குடிச்சிட்டானா. குடித்த உடனே தெய்வத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான், நீ என்கிட்ட சொன்னது ஒன்று நீ செய்கிறது ஒன்று, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி தெய்வம் கோவப்பட்ட உடனே, தாயை நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் வாழ்கிறதுக்கு 2மே வேணுமே, அறிவும் வேணும் செல்வம் வேணும், 2ல் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் எனக்கு வந்து சிறிதளவு மட்டும்தானே உதவும், இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டானா. அதற்கு வந்து தெய்வமும் சொல்லிச்சான், பணிவோட புத்திசாலித்தனமாக தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரிச்சாங்களாம். உடனே தெய்வம் சொல்லிச்சான், ராமா நீ எல்லாத்தையும் வச்சுக்கலாம், ஆனால் ஒன்று நீ நினைவில் வச்சுக்கணும், 2ம் இருக்கும்போது உனக்கு நிறைய நண்பர்களும் வருவாங்க, எதிரிகளும் இருப்பாங்க, இதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அருளை கொடுத்துட்டு காளி தெய்வம் போயிட்டாங்களாம். வருங்காலத்தில் தெனாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் வேடிக்கையும் விவேகமும் நிறைந்த மனுஷராக இருந்தார். அவருக்கு வந்து நிறைய செல்வத்தையும் அந்த வேடிக்கை கொடுத்துச்சு, நிறைய நண்பர்களையும் கொடுத்துச்சு. அந்த காளி தெய்வம் சொன்னபடி அவருக்கு வந்து நிறைய பொறாமைக்கார நண்பர்களையும் கொடுத்துச்சான். சமயம் ஒரு கையோட 4 விரலுக்கும் சண்டை வந்துருச்சான். கட்டை விரலும் அது கூட சேர்ந்துச்சே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்துச்சான். ஒவ்வொரு விரலும் நான் தான் முக்கியமான விரல், நான் தான் முக்கியமான விரல் அப்படின்னு சொல்லி வாதாடிட்டே இருந்துக்கப்போ, சாப்பிடுவதற்கும் எழுதுறதுக்கும் ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கும் நான் தேவை அப்படின்னு சொல்லிச்சான் கட்டை விரல். இருப்பதிலேயே நான் தான் நீளமானவன், அதனால நான் தான் விரலுக்கு எல்லாமே தலைவன் அப்படின்னு சொல்லிச்சான் நடுவிரல். அன்பு காதல் திருமணம் எல்லாத்துக்கான குறியீடு நான் தான், திருமண நிச்சயிக்க போது என்ன தான் அலங்கரிக்கிறாங்க, அதனால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான் மோதிர விரல். சிறியவனாக இருந்தாலும் நான் தான் அழகானவன் அப்படின்னு சொல்லிச்சான் சுண்டு விரல். இந்த பேச்சை எல்லாமே கேட்டுட்டு இருந்த கைக்கு சொந்தக்காரரு, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியம்தான், ஒருவர் துணை இல்லாமல் மற்றொருவர் இருக்க முடியாது, யாரும் பலவீனமானவர்களோ முக்கியம் இல்லாதவங்களோ இல்லை அப்படின்னு சொன்னானா அந்த கைக்கு சொந்தக்காரன். அவர் சொன்னதில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த விரல் எல்லாமே அதுக்குரிய சண்டையே இட்டுக்கிறது இல்லையா. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டமும் இருந்துச்சான். அந்த தோட்டத்தில் வந்து ஒரு தோட்டக்காரன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஊரில் நிறைய குரங்குங்க இருக்கிறதுனால அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி வருமா. அப்போ அந்த தோட்டக்காரரும் நிறைய வருஷம் அங்கே வேலை பார்த்தனால அந்த குரங்குங்க எல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக அந்த குரங்குங்களும் அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக சுற்றி விளையாடிட்டே இருக்குமா. கொஞ்ச நாள் ஆச்சான். அந்த தோட்டக்காரனுக்கு வந்து பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்ததும் இந்த குரங்குங்களை கூட்டி சொன்னாராம், நான் இப்படி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறேன், இந்த தோட்டத்தை பார்த்துக்கணும், யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டு இந்த குரங்குங்கெல்லாம் சொல்லிச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம்ல, இந்த செடிங்களுக்கு தானே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தோட்டக்காரர் சொன்னாராம், நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க, எந்தெந்த செடிக்கு எவ்வளோ ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்டது அந்த குரங்க சொல்லிச்சான், ஆமாம் இல்லை இந்த செடிங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றதான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் தோட்டக்காரர் சொன்னாரா, சின்ன வேராக இருக்கிற செடிங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுங்க, பெரிய வேராக இருக்கிற செடிங்களுக்கு நிறைய தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே குரங்குங்களும் சரி சரி நாங்கள் அதே போலயே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இந்த தோட்டக்காரரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திரும்பி வந்து பார்த்தப்போ ரொம்ப அதிர்ச்சியானார். என்னாச்சு என் தோட்டத்துக்கு, ஏன் தோட்டத்தில் செடியெல்லாம் பிடுங்கி இருக்குது, எல்லா செடியுமே காஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டாராம். உடனே குரங்குங்க எல்லாம் சொல்லிச்சான், என்ன ஆச்சு, செடியெல்லாம் பிடுங்கி இருக்கிறதுக்கு கேட்குறீங்களா, ஆமாம் நீங்கள் தானே சொல்லிட்டு போனீங்க, சின்ன வேராக இருக்கிற செடிங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியும் பெரிய செடிங்களுக்கு
நிறைய தண்ணியும் விடணும்னு அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சான், ஆமாம் எங்களுக்கு வேறு எவ்வளோ இருக்கும்னு தெரியாது, அதனால செடியை பிடுங்கி பிடுங்கி பார்த்தோம், சின்ன செடிகளுக்கு சின்ன வேர் இருந்ததுனால அதுக்கு தண்ணி விற்றணும், ஆனால் பிடுங்கி இருந்ததுனால அது வளரவே இல்லை அப்படின்னு சொன்னது அந்த அதிர்ச்சியானார் அந்த தோட்டக்காரரு. இதனால தான் சொல்கிறோம், புத்தி இல்லாதவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கறது புத்தி இல்லாத செயல்னு. கிருஷ்ணதேவராயர் உடல் நலம் இல்லாமல் இருந்தாராம். அவருக்கு ரொம்ப வறட்டு இருமல் இருந்துச்சு. மருத்துவர்கள் அவர்கிட்ட போய் மருந்தை கொடுத்துட்டு, புளிப்பான பொருளை எதையும் நீங்கள் சாப்பிடாதீங்க, ஊறுகாய் தயிர் புளி போல் எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அரசர் தானே, எல்லாத்துக்குமே அரசர். அதனால் அவர் மருந்து எதுக்குமே கட்டுப்படவே இல்லை. இந்த மருத்துவர்கள் சொல்கிறதையுமே அவர் கேட்கவே இல்லை. நான் யாருக்கு கட்டுப்படுறது, நான் எல்லாத்தையும் சாப்பிட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மன்னரும் சொல்லிகிட்டே இருந்தாராம். மருத்துவங்களும் அமைச்சர்கிட்ட போய் கவலையாட்டு சொன்னாங்களாம், இவர் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், தெனாலிராமன் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வை சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமன் கிட்ட போய் சொன்னாங்களாம். தெனாலிராமனும் சொன்னாராம், நான் இதுக்கு ஒரு தீர்வை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், நான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் தெனாலிராமன். அடுத்த நாள் அவர் மன்னரை பார்க்கறதுக்காக கையில் மருந்தோட போயிட்டே இருந்தாராம். போய் மன்னர்கிட்ட கொடுத்து, இது ஒரு சிறந்த மருத்துவரால் அனுப்பப்பட்ட மருந்து, தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் மன்னர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டானா. நீங்கள் இதோட எதை வேணும்னாலும் சாப்பிட்லாம், அப்படின்னா ஊறுகாய் தயிர் எல்லாத்தையும் நான் சாப்பிடலாமா அப்படின்னு மன்னரும் கேட்ட உடனே, கன்ஃபார்மாக நீங்கள் சாப்பிட்லாம், கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனும் பதில சொன்னாராம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெனாலிராமன் மன்னரை பார்க்குறதுக்காக போனானான். எப்படி இருக்கீங்க மன்னரே அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு மன்னர் சொன்னாராம், நான் ரொம்ப மோசமாகவும் இல்லை, அதே நேரத்தில் நான் நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்டே சொன்னாராம். வறட்டு இருமல் இன்னும் இருக்குது அப்படின்னு அரசர் சொல்லிகிட்டே இருந்தாராம். ஐயா, அந்த மருந்தை மற்ற புளிப்பு பொருளையும் அப்படியே தொடுத்து எடுத்துன்னு சாப்பிட்டுட்டே இருங்க, இதில் உங்களுக்கு 3 நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் மன்னர்கிட்ட சொன்னதும் மன்னர் கேட்டாரா, நன்மையா, என்ன நன்மை இருக்குது அப்படின்னு அரசர் ஆச்சரியமாக கேட்ட உடனே, இந்த அரண்மனையில் எந்த ஒரு திருட்டும் இருக்காது, எந்த நாயும் உங்களை தொந்தரவு பண்ணாது, அப்புறம் நீங்கள் வயதாவதை பற்றியும் கவலையே பட வேணாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரான் தெனாலிராமன். உடனே மன்னர் கேட்டாரா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, திருட்டு நாய் வயோதியம் இதுக்கும் என்னோட நோய்க்கும் என்ன சம்மந்தம், இந்த மருந்துக்கும் அதில் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அரசர் இன்னும் குழப்பத்தோட தெனாலிராமன்ட்ட கேட்டதும், நீங்கள் புளிப்பான பொருளை சாப்பிட்டா ராத்திரி தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பீங்க, அதனால நீங்கள் எப்போ முழிச்சிட்டே இருக்கிறதுனால திருடன் எப்படி நினச்சாலும் அரண்மனைக்குள்ளே வரமாட்டான், யாரும் முழிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரதுக்கு பயப்படுவான், அப்படின்னா நாய்னு எதுக்குன்னு சொன்னேன், நாய்கள்லாம் அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் எழுந்து நின்னதும் தூங்காமல் இருக்கிறதுனால பலவீனமாக இருப்பீங்க, உங்கள் உதவிக்கு கையில் ஒரு கைத்தடி தேவைப்படும், அதனால நீங்கள் கைத்தடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மனுஷனுக்கு அருகில் ஒரு நாயும் வராது அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னானா. நல்லது, வயசாகிறதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி அரசர் வியப்போடு கேட்டாராம். நீங்கள் எப்போதும் நோயாளியாகவே இருந்தால் நீங்கள் இளமையிலே இறந்து போயிடுவீங்க, அதனால உங்களுக்கு வயதே ஆகாது, நீங்கள் அதனால வயதாவதை பற்றி கவலையே பட வேணாம் அப்படின்னு தெனாலிராமன் சந்தோஷப்பட்டுக்கிட்டே அரசர்கிட்ட சொன்னானா. அரசர் தெனாலிராமன் தனக்கு முன்னாடியே இதை சொன்னதை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்தாராம். அவர் புளிப்பான்றதை சாப்பிட்றத உடனே நிறுத்திட்டாரு. ராமன் கூறியதை நடக்கும், அது நடக்கிறதுக்கு முன்னே நம்ம இதை நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு அரசர் எல்லாத்தையுமே சாப்பிட்றதை நிறுத்திட்டார், புளிப்பான ஐட்டம் எல்லாத்தையுமே சாப்பிட்றதை நிறுத்திட்டார். இதனால அவரோட உடம்பும் சீக்கிரமே சரியாயிருச்சு. முன்னாடி போல் அரசர் தன்னோட ராஜ்யத்தை சந்தோஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். உடனே மக்கள்லாம் சொன்னாங்க, நம்ம ராமர் எவ்வளோ புத்திசாலியானவன் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே போனாங்களாம். ஒரு ஃபேமிலி டூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆனாங்களாம். அவங்க கூடால அவங்க அப்பா அம்மா எல்லாரும் போகும்போது அவங்களோட சின்ன பையனும் போன உடனே அந்த சின்ன பையன் நினச்சானா, ஜாலி, நம்ம அப்பா கூடால டூருக்கு போகிறோம், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தானா. அந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் அவனுக்கு ஒரு புது ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. செருப்பு வாங்கி கொடுத்தோன்னு அவனும் சந்தோஷமாக எனக்கு புது செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு போகிறதுக்கு ரெடியான அந்த செப்பலை போட்டுட்டு பஸ்லேயே ஏறினாங்க. ஏறி வண்டி போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்த உடனே அவன் நினச்சா, நம்ம செப்பலை கலத்தி வச்சுட்டு நம்ம சாஞ்சி படுத்து தூங்குவோம், அப்புறம் எழுப்பி நம்ம செப்பலை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் செப்பலை கலட்டி வச்சுட்டு ஜன்னல் ஓரமாக படுத்து அப்படியே தூங்கிட்டானான். கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் அவனை எழும்பி, நான் தூக்கம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி செப்பலை கீழே தேடும்போது ஒரு செப்பலை காணோமா.
ஒரே ஒரு செப்பல் இருந்தோடனே ஐயோ அப்பா என்னோட ஒரு செப்பலை காணும் அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட சொன்னானோ. உடனே அவங்க அப்பாவும் தேடி பார்த்துட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் உனக்கு இன்னொரு ஜோடி செப்பல் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும் சரிப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்த உடனே அவங்க எல்லாரும் இறங்குறதுக்கு ரெடி ஆனாங்க. அந்த நேரம் அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே யோசிச்சான், அப்பா தான் புது செப்பல் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே, நம்ம இந்த செப்பலை தூக்கி தூர போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர வீசிட்டானா. அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியும் கேட்கல, வேணாம் வேணாம் ஒன்று. அவங்க அப்பா சொல்லும்போதும் கேட்கவே செய்யாமல் அவன் செப்பலை தூக்கி எறிஞ்சிட்டான். அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. வந்தது அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கவும் லக்கேஜை தூக்கணும்னு இன்னொரு கால் செப்பல் கிடச்சிருச்சான். அவங்க அப்பா சொன்னாங்களே, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல செப்பலை தூக்கி போடாத, ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும்னு அவன்கிட்ட சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் அந்த பையனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சான். ஐயோ நம்ம தெரியாமலாம் செப்பலை தூக்கி போட்டுட்டோன்னு. ஒரு நாட்டோட ஒரு அமைச்சர் தன்னோட வயசு காரணமாட்ட ஒரு தலையில இருந்த முடி எல்லாமே கொட்டி போயிடுச்சு. வழுக்கு தலையோட வெளியே போகிறதுக்கே அவருக்கு பிடிக்கல. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நம்ம தலையில் முடியே இல்லையே, என்ன பண்ணுறது, நம்ம அழகாகவே இல்லை அப்படின்னு ரொம்ப அவரே தாழ்த்தி நினச்சிக்கிட்டாராம். தர்ம சங்கடமாக இருந்த அவர் ஒரு கடையில் போய் ஒரு டோப்பா முடியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாராம். முடிவு பண்ணிவிட்டு அந்த கடையிலையும் போய் ஒரு டோப்பா முடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த முடியும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அந்த முடி ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சான். அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டோப்பா முடியை வச்சுட்டு கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அடடா நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறேனே, எவ்வளவு அழகாக இருக்கேன், இந்த டோப்பா முடி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தாராம் அந்த அமைச்சர். ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு குளத்தில் படகு சவாரி போயிட்டே இருந்தாராம். போயிட்டே இருக்கும்போது ரொம்ப காற்றடிச்சனால அவருக்கு தலையிலேருந்து டோப்பா முடி பறந்து போயிடுச்சு. பறந்து போனதும் அவங்க கூட இருந்தவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிரிச்சுட்டு இவரோட டோப்பா முடி பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தாங்க. சிரிப்பு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இவருக்கும் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, ஐயோ நம்ம முடி கலந்து போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் நினைச்சாரா, நம்ம எதுக்கு கவலைப்படணும், நம்மளோட வயசு மூப்பு காரணமாக நம்மளோட முடி இல்லை, அதுக்காக டோப்பா முடி வச்சுருந்தோம், அது கலந்து போயிடுச்சு, இதை நம்ம ஏற்றுக்க தான் பழகணும், இது நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கூட பின்னாடி இருந்து என்ன பண்ணாராம், அவரும் கூடவே சேர்ந்துருந்து சிரிச்சார். ஐயோ என் முடி பறந்து போயிடுச்சுன்னு அவர் தன்னைத்தானே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் ஒரு மன்னர் தன்னோட மக்களை பார்க்குறதுக்காக அவர் உலா போயிட்டே இருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் அவரை வழிமறித்து, ஐயா மற்றவங்க தயவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேட்டானா அந்த பிச்சைக்காரர். உடனே மன்னர் கேட்டாராம், என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு நல்ல விஷயமே இல்லையா, ஏன் உன்னோட சோக கதையை மட்டும் என்கிட்ட எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் அந்த மன்னரும். ஆனால் அந்த மன்னர் ரொம்ப கொடைமனம் கொண்டவராம். அவர் உடனே கேட்டாராம் அந்த பிச்சைக்காரன்ட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் கிண்ணத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் அவனோட பிளேட்டில் இருந்து ஒரு 5 பேருக்கு சாதத்தை மட்டும் அவன் மன்னர்கிட்ட எடுத்து கொடுத்தானான். அதை வாங்கிட்டு மன்னரும் போயிட்டாராம். பிச்சைக்காரருக்கு ரொம்ப ஏமாற்றமாட்டே இருந்துச்சான், இந்த மன்னர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சான். தன்னோட வீட்டு வாசலில் 5 தங்க கட்டி இருக்கிறத பார்த்தாராம். பார்த்ததும் அந்த பிச்சைக்காரருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. ஐயோ அந்த மன்னர் நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்டார், நம்ம வெறும் 5 பருக்கே தானே கொடுத்தோம், அதுக்கு பதிலாக தட்டில் இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துருந்தா நமக்கு எவ்வளோ தங்க கட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சானா அந்த பிச்சைக்காரன். ஒரு முறை ஒரு வயதான பெண் ஒருத்தங்க கடத்தெருவுக்கு போய் ஒரு அழகான விளக்கை வாங்கிட்டு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் அந்த விளக்குல எண்ணெயை விட்டு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுனாங்க. விளக்கும் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே அந்த விளக்கு தன்னையும் தான் வெளிச்சத்தையும் நினச்சி கர்வத்தோடு இருந்துச்சான். என்னோடய வெளிச்சம்தான் ரொம்ப பிரகாசமானது, நான் சூரியனை விட ரொம்ப பிரகாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான் அந்த விளக்கு. திடீர்னு காற்று வீசினதில் அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்கால் எதுவுமே பண்ண முடியலை. தன்னோட தவறை எண்ணி வருந்துச்சு, நம்ம தெரியாமலாம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிதான். புயலை சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு எதுவுமே அது நினைக்கல. அந்த பொண்ணு திரும்பவும் போய் விளக்கை திரி போட்டு ஏற்றுனாங்களாம். இப்போ அந்த விளக்கு அமைதியாகவே சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். நின்று நிதானமாக எரிஞ்சிட்டு இருந்து, எப்போதும் கர்வம் இல்லாமல் இருக்க பழகு, ஒருபோதும் சூரியன் கூடலாம் ஒன்றும் ஒப்பிடாத, அவன் எப்போதும் அணைஞ்சு போகிறதும் இல்லை, உன்னை போல் அவனை யாரும் ஏற்றுறதுக்கும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அறிவுரை சொன்னாலாம். விளக்கம் அது புரிஞ்சுட்டு அமைதியாக சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சான்.